பிரெட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பிரெட்டு நம்ம செய்யணுன்னா இன்றைக்கி பேக்கரிக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க நம்ம பிரெட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். One teaspoon dry yeast. இது hot butter போடுவோம். hot water. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 minutes விட்டுட்டு எடுப்போம். $300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கு. கரெக்டாக 300 கிராம் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதுக்கு 150 ml வந்து வாட்டர் கலக்கிறோம். கரெக்டாக குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஈஸ்ட் ஆயிருச்சா பார்க்கலாம். பாருங்கள், இப்படி பொங்கிடுச்சு. இந்த டோ பண்ணலாம். 150 ml நான் எடுத்திருக்கேன் ஹாட் வாட்டர். அப்புறம் இது வந்து நம்ம ஈஸ்ட்டு, இதில் பட்டர் 30 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். நம்ம மாவு போடுறோம். அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது ரொம்ப லூஸான லேஸாக நம்ம வந்து கொஞ்சம் மாவு போட்டுட்டு, கொஞ்சம் ரொம்ப டைட்டாலாம் பசஞ்சிடாதீங்க. லூஸாக வேணும் நம்மளுக்கு மாவு. $30 கிராம் எடுத்தாலும் அதில் நம்மளுக்கு பிசையும் போது கொஞ்சம் லூஸாக வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சிட்டு இது வந்து நம்ம இந்த மாதிரி லூஸாக இருக்குன்னு திருப்பி மாவு போட வேண்டாம். நம்ம 150 ml வாட்டர் எடுத்தாலும் ஃபுல்லாக போட்டெல்லாம் பசிய வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி 300 கிராம் மாவு எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லூஸ் ஆனாலும் கொஞ்சம் அப்போவே மாவு போட்டு பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் போட்டுறாதீங்க. இந்த பிளாஸ்டிக் கவரில் நம்ம இப்படி மூடி வைப்போம். ஒரு 10 minutes வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 minutes கழிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுக்கலாம். பாருங்கள், இப்படி ஆகிருக்கு. இதில் எண்ணெய் போட்டுப்போம். பாருங்கள், ஒட்டுறதில்ல. இது இப்படி லூஸாக தான் இருக்கணும். இதுக்கு வந்து இன்னும் மாவெல்லாம் போட்டு பசிய வேண்டாம். 300 கிராம் மாவுக்கு 150 ml வந்து வாட்டர் சொல்லியிருந்தேன். ஆனால் வாட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ பக்கத்தில் வச்சுக்குங்க. சூடு தண்ணியில் தான் எல்லாமே பண்ணணும். ஹாட் வாட்டரு, லேசாக ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இதில் இப்படி ஒட்டுதுன்னா மாவெல்லாம் போட்டு பண்ணாதீங்க. நம்ம ப்ரெட்டு நல்லா வராது. அப்புறம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சிக்குங்க. அதுக்கப்புறம் மாவு சேர்த்தக்கூடாது. நம்ம இப்போ ரெஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் மாவு ஆட் பண்ணக்கூடாது. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் போடுறோம். நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க. மாவுலேயும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அது உள்ளே வைக்கலாம். இப்படியே அது உள்ளே வைப்போம்.
அடியில் கொஞ்சம் எண்ணெய் போடுவோம், மேலேயும் போடலாம். ஒரு 2 hours இப்படியே வைப்போம். டூ ஹவர்ஸ் இது இருக்கட்டும், அப்புறம் எடுக்கலாம். 2 hours ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுப்போம். பாருங்கள், இப்படி வந்திருக்கு, இப்படி பொங்கிருச்சு. இதை இப்படியே எடுத்து இப்படியே அமுத்தலாம். இப்படியே அமுத்தியாச்சு. இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ நீட்டாக வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி பண்ணிக்கோங்க. சுற்றிட்டே வரணும். இந்த மாதிரி கரெக்டாக இதோட மோல்டிங் தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது இனி 1/2 hour நம்ம இப்படியே விட்டுட்டு 35 to 45 minutes வரை இதை வந்து பேக் பண்ணுறோம். மைக்ரோவேவ் இருக்கிறவங்க மைக்ரோவேவில் பண்ணலாம். 180 degree ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 35 to 45 minutes அதே சேம் தான். நம்ம கேஸில் வச்சாலும் அதே டைம் தான் ஆகும். இப்போ நீங்கள் பெரிய பாத்திரம்லாம் இருந்ததுன்னா அது உள்ள ஒரு ப்ரீ ஹீட் ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லோ ஃப்ளேமில் உள்ள ஒரு பாத்திரம் வச்சு பண்ணிங்கன்னா அதே டைம் தான் ஆகும். அப்போ நம்ம இது ஒரு 1/2 hour கூடி நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ நான் இது இப்படி கவர் பண்ணுறேன். இப்படி கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டும் வெளியே. இப்போ இது 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ இது ஓப்பன் பண்ணலாம். நான் ஒரு ரப்பர் பேண்டு போட்டு வச்சுருந்தேன் டைட்டாக. இது பட்டர் தேய்க்கிறேன். பட்டர் இல்லாதவங்க பால் அப்ளை பண்ணலாம். பால் போட்டுட்டு நம்ம டோலாம் பண்ணலாம். பேக் பண்ணலாம். 45 minutes பேக் பண்ண வச்சுருக்கிறேன். இப்போ 45 minutes கழிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி ப்ரெட்டு கடையில் வாங்குகிற மாதிரியே தான் இருக்கும். பட்டர் தடவலாம். ஒரு 10 minutes இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரெட்டு வந்து பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்கு. அறுக்கலாம். இப்போ ப்ரெட்டு வந்து நம்ம மைக்ரோவேவ் தான் வச்சு செய்யணுன்ட்டெல்லாம் கிடையாது. நம்ம பாத்திரம் நல்லா சூடாக்கிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி நம்ம பேக் பண்ணி எடுக்க வேண்டியது தான்.
நல்லா கடையிலேயே வாங்குற மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஹோம்மேடாக பண்ணது தான். கிரவுண்ட் நட்டு அண்டு வெல்லம் சேர்த்தி இது பண்ணது. பீனட் பட்டர். கடையில் நீங்கள் வாங்குறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. நீங்கள் வேணால் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நீங்கள் கடையில் வாங்குறத விட டேஸ்ட் இது. இப்போ இந்த பீனட் பட்டர் வந்து நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ இது இப்படி கட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம கடையில் வாங்கின ப்ரெட்டு மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.